மரங்கள், கேள்விக்குறியாக மாறியுள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் குடும்ப சூழல்களால் கல்வி கற்க இயலாமல் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, மருத்துவமனைகளில் நிலவும் இரத்த தட்டுப்பாடு, நோயாளிகள் அவதி, பாதுகாப்பற்ற சாலைகளால் அதிகரிக்கும் விபத்துகள், நலிவடைந்த விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை தரம் தொடர்ந்து சரிவு. இப்படி நம்மளை சுற்றி எவ்வளவோ விஷயம் நடக்குது. இந்த சமூகமும் தினம் தினம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருக்கு. சமூகத்தில் பொதுவாகவே ஒரு எண்ணம் இருக்கும், யாராவது பண்ணுவாங்க, நம்ம ஏன் பண்ணணும்னு. இந்த சமூகம் யாராவது பண்ணுவாங்கன்னு சொல்லுது இல்லையா, அந்த யாராவதா நாம ஏன் இருக்கக்கூடாதுன்னு திருப்பெரும்புதூரில் 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சமூகத்தை யாராவது மேம்படுத்துவாங்கன்னு காத்திருந்ததெல்லாம் போதும், இனிமேல் நாமளே ஒரு மாற்று சக்தியாக உருவாவோம்னு ஒன்றா கைகோர்த்து மே 1, 2021 அன்னைக்கு அரண் தன்னார்வ அமைப்பை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இன்னைக்கு வரலாறாக எழுதப்பட்டு வருது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி, நலிவடைந்தோர் நலன், இரத்த தானம், சாலை பாதுகாப்பு ஆகிய 5 துறைகளில் இப்போதைக்கு இயங்கிட்டு வருது அரண் அமைப்பு. இப்போதைக்குன்னு நாம் சொல்கிற காரணம், நாளைக்கு இந்த துறைகள் பல துறைகளாக மாற வாய்ப்பு இருக்குது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் பல்வேறு திட்டங்கள் மூலமாக மரங்கள் நடவு செஞ்சு பராமரிக்கிறது, சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறது போன்ற பணிகளை செஞ்சுட்டு வராங்க. எழில்வனம், சுந்தரவனம் ஆகிய 2 குறுங்காடுகளை உருவாக்கி பராமரிச்சுட்டு வராங்க. மொடைன், ஃபார்வியா ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து மேலும் 2 குறுங்காடுகளை உருவாக்கிட்டு வராங்க. கல்வித்துறையில் பழங்குடியின மாணவர்களோட கல்விச்சூழலை மேம்படுத்துறது, நலிவடைந்த மாணவர்களோட உயர்கல்விக்கு உதவி செய்கிறது போன்ற பணிகளை செஞ்சுட்டு வராங்க. 5 பழங்குடியின குடியிருப்புகளில் இலவச கற்றல் மையங்களை இயக்கிட்டு வராங்க. 3 நலிவடைந்த மாணவிகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதல் வழங்கிட்டு வராங்க. நலிவடைந்தோர் நலன் துறையில் இந்த சமூகத்தோட விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியின மக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிற பணிகளை செஞ்சுட்டு வராங்க. 60க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு 50% சம்பள உயர்விற்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. 83 பழங்குடியின குடும்பங்கள் வீட்டுமனை பட்டாக்கள் பெற வழிவகை செஞ்சுருக்காங்க. இரத்த தான துறையில் அவசர இரத்த தானங்களை ஒருங்கிணைக்கிறது, இரத்த தான முகாம்களை ஒருங்கிணைக்கிறது ஆகிய பணிகளை செஞ்சுட்டு வராங்க. 200க்கும் மேற்பட்ட அவசர இரத்த தானங்களை ஒருங்கிணைச்சிருக்காங்க. 198 இரத்த கொடையாளர்களோட 3 தன்னார்வ இரத்த தான முகாம்களை நடத்தியிருக்காங்க. சாலை பாதுகாப்பு துறையில் போக்குவரத்தை சீரமைக்கிறது, பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக சாலை பாதுகாப்பை உறுதி செய்கிறது போன்ற பணிகளை செஞ்சுட்டு வராங்க. திருப்பெரும்புதூரோட 2 சாலை சந்திப்புகளில் போக்குவரத்தை சீரமைச்சிட்டு வராங்க. திருப்பெரும்புதூரில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு பேரணியை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தாங்க. இவங்களோட மைல்கற்களை எல்லாம் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இந்த 3 வருஷத்தில் 6600க்கும் மேற்பட்ட தன்னார்வ நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சிருக்காங்க. சராசரியாக பார்த்தா இந்த 3 வருஷத்தில் ஒவ்வொரு நாள் 6 தன்னார்வ நிகழ்வுகள் அரணில் நடந்திருக்கு. இந்த 3 வருஷத்தில் 14700 மணி நேரத்திற்கு மேலாக தன்னார்வத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை வேற மாதிரி சொல்லணும்னா, ஒரே ஒரு ஆள் இவ்வளோ நேரம் தன்னார்வ பணி புரிஞ்சா அவருக்கு 612 நாட்கள் தொடர்ந்து தேவைப்படுங்க. இவ்வளவு விஷயத்தை இவங்களால செய்ய முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட வலுவான கட்டமைப்பு தான். தன்னார்வலர்கள் தொடங்கி ஆதரவாளர்கள் வரைக்கும் இந்த கட்டமைப்புக்கு தொடர்ந்து பலம் சேர்த்துட்டு வராங்க. எந்த ஒரு விஷயமும் முழு அன்போடும் அர்ப்பணிப்போடும் செய்யப்படும் போது அது தன்னால பரவி இன்னும் நிறைய பேரை ஈர்த்துட்டே இருக்கும். அரணோட அன்புல இன்னும் நிறைய தன்னார்வலர்கள், இன்னும் நிறைய பங்களிப்பாளர்கள், இன்னும் நிறைய ஆதரவாளர்கள், இன்னும் நிறைய தோழமை அமைப்புகள்னு இவங்களோட வட்டம் அதிகரிச்சுட்டே போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, இந்த சமூகத்து மேலே இத்தனை பேரை அன்பு வச்சிருக்கீங்கன்னு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அரணோட பயணத்தில் நிச்சயமாக சில முக்கியமான மைல்கற்களை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். திருப்பெரும்புதூரோட முதல் குறுங்காடா அரண் அமைப்போட வேர்வையில் வளர்ந்துட்டு வருது எழில்வனம் குறுங்காடு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இங்கெல்லாம் யாராவது மரம் வைப்பாங்களான்னு கேட்டிருப்பீங்க. அப்படி இருந்த இடத்த இன்னைக்கு முழுசாக ஒரு பல்லுயிர் வனமாக மாற்றிட்டு வராங்க அரண். 60க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திருப்பெரும்புதூரை தூய்மையாக வச்சுருக்காங்க. ஒரு நாள் கூட இவங்களுக்கு விடுமுறையே இல்லை. ஆனால் அவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவு. அரசோட இணைஞ்சு அவங்களோட சம்பளத்தை உயர்த்த அரண் அமைப்பு முயற்சி எடுக்குது. கண்டிப்பாக அது எதுவுமே எளிதாக இருந்ததில்லை. ஆனால் அந்த முயற்சிகளுக்கு பலனா 7500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 12000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 2023 குடியரசு தினத்தில் அரண் அமைப்போட தன்னார்வத்தை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் பாராட்டி சான்று வழங்குச்சு. 2023 சுதந்திர தினத்தில் நம்மளோட தன்னார்வலர் ஒருத்தர் தன்னுடைய தன்னார்வ முயற்சிகளுக்கு நம்ம மாநிலத்தோட முதலமைச்சர்கிட்ட மாநில இளைஞர் விருது பெற்றிருக்காங்க. 10 பேரோட கனவாக இருந்த அரண் இன்னைக்கு ஒரு இயக்கமாக செயல்பட்டு வருதுன்னா அதுக்கு காரணம் தன்னார்வம் தான். அரணில் இருக்க ஒவ்வொருத்தரும் நாங்கள் சமூக சேவை செய்கிறோம்னு சொல்கிறத விட நாங்கள் ஒரு தன்னார்வலராக இருக்கோம்னு சொல்கிறது தான் பெருமையாக கருதுறாங்க. வருஷங்களுக்கு சில முறை ஓட்டு போட்டு ஆட்சியில் இருக்க போகிறவங்களை தேர்ந்தெடுக்கிறது ஜனநாயகம்னா, ஒவ்வொரு நாளும் தான் விரும்பும் சமூகம் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி தன்னார்வ பணி புரிகிறது ஜனநாயகம் தான்.
தேர்தலில் நிற்கிறதுக்கும் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கும் வயசு வரம்பு இருக்கலாம். ஆனால் தன்னார்வத்திற்கு வயசு வரம்புன்னு ஒன்று இல்லை. சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்க விரும்புகிற சமூகத்தை அவங்களே உருவாக்குறதுக்கான வாய்ப்பை தன்னார்வம் கொடுக்குது. திருப்பெரும்புதூரில் அப்படி ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தளத்தை அறநமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு மாற்றத்தை பற்றின பேச்சை எடுத்தாலே அதெல்லாம் சாத்தியமாங்கிற கேள்வியை முன்வைக்கிற சமூகத்துக்கு அரண் தான் சிறந்த பதிலாக இருக்க முடியும். மாற்றத்தை விரும்புகிற, மாற்றத்தை நம்புகிற பல பேரோட நம்பிக்கையே இன்னைக்கு அரண் இருக்குன்னா அது அவ்வளவு உண்மை. அரண்னா பாதுகாப்புன்னு பொருள். பழங்குடியின மக்கள் சேத்துல கால் வச்சு நடந்து போகும்போது 2 பனைமரங்களை தூக்கிட்டு வந்து போட்டப்ப இவங்க அந்த மக்களுக்கு அரணா நின்னாங்க. தன்னோட தாயை எழுந்துட்டு தவிச்சுட்டு இருந்த 8 பழங்குடியின குழந்தைகளோட பாதுகாப்பு கேள்விக்குறியானப்ப இவங்க அந்த 8 குழந்தைங்களுக்கு அரணா நின்னாங்க. மாறாத அறத்தோட அரண் ஒவ்வொருத்தருக்கும் அரணா இங்கே நின்றுட்டே தான் இருக்கு. அரண் எடுத்து வச்ச பாதம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அவங்க உருவாக்க விரும்பின பாதை ரொம்ப பெருசு. நம்ம எல்லாருக்கும் இவங்க சொல்ல விரும்புகிற விஷயம் ஒன்று தான். இந்த உலகத்தில் கடைசி தன்னார்வலர் இருக்கும் வரை, இந்த உலகத்தில் மாற்றத்தை நம்புகிற மனசு இருக்கும் வரை அரண் நிச்சயமாக இருக்கும்.